தருமபுரி மாவட்டம் அரூர் கொங்கு பன்னோக்கு பயிற்சி ஆலயம் கொங்கு இளைஞர்களுக்கு அர்ப்பணிக்கும் பெருவிழாவிற்கு அலங்கரிக்கப்பட்ட டிராக்டரில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS வருகை தந்தார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். சுகுமார், இந்த விழா எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? லாவண்யா, தருமபுரி மாவட்டம் அரூர் கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம் தற்பொழுது இன்று அது திறக்கும் நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார். அவருக்கு வரவேற்பு மிகவும் பிரமாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர் அலங்கரிக்கப்பட்ட அந்த டிராக்டரில் அந்த டிராக்டர் பேரணியை தொடங்கி வைத்து அவரே டிராக்டரை எட்டிக் கொண்டு தற்பொழுது அரூர் 4 ரோடு வழியாக தற்பொழுது விழா நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அதாவது கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம், அதாவது கொங்கு இளைஞர் பேரவை மாணவர்களுக்காக படிப்பு சேருவதற்காகவும் இந்த இது தொடங்கப்பட்டுள்ளது. அதை தற்போது துவக்கி வைப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். இது இந்த நிகழ்ச்சியானது அரூரில் கொங்கு மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, KC கருப்பண்ணன், அன்பழகன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த விழாவானது இன்று காலை முதல் மாலை வரை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் டிராக்டர் பேரணியை துவக்கி வைத்து பல்நோக்கு பயிற்சி ஆலயத்தை திறந்து வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மிக உற்சாகமான வரவேற்பு தற்பொழுது அரூர் பகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.